நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக முழுசாக முயற்சி பண்ணியுமே அதில் தோல்வி மட்டுமே அடைஞ்சிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த ஸ்டோரி. ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு ஊரில் இருக்க ஒரு பையனுக்கு பைலட் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய கனவாக இருந்துச்சு. அவன் கண்ணை மூடுனா கூட அவன் கனவில் வெறும் ஃப்ளைட்டோட இமேஜாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பையனுக்கு பைலட் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய கனவாக இருந்துச்சு. ஆனால் அவனை சுற்றி இருக்க எல்லாருமே பைலட் ஆகணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், நீ ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன், உன்னால் பைலட்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிற எதையுமே கேட்காம அந்த பையன் தான் ஒரு பைலட் ஆயிடுவேங்கிறத மட்டும் முழுசாக நம்பினான். அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய விமானத்தில் இருந்து ஒரு நியூஸ் வெளியே வருது. உங்களில் யாருக்கு பைலட் ஆகணும்னு ஆசை இருக்கோ உங்களோட திறமையால் எங்களை பிரமிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இலவசமாக பயிற்சி தரோம் அப்படிங்கிற நியூஸ் வெளியே வருது. இதை பார்த்ததும் அந்த பையன் அந்த விமான நிலையத்தில் போய் அந்த போட்டியில் கலந்துக்கிறான். அங்கே அந்த பையன் அவனோட திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் மற்ற எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துகிறான். ஆனாலும் அந்த பையனால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியல, தோத்து போகிறான். வேற ஒருத்தர் தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பையன் ரொம்பவே மன விரக்தியால் நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிறதுனால ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்கான். அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர் அந்த பையனை கூப்பிட்டு, உன்னோட திறமை ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதனால உனக்கும் நான் இங்கே ஒரு வாய்ப்பு தரேன், நீங்கள் இலவசமாக பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதே மாதிரி தாங்க, நமக்கு வாய்ப்பு எப்போ எப்படி கிடைக்கும்னு தெரியாது. அதுக்காக நம்ம முயற்சியை மட்டும் நம்ம கைவிடவே கூடாது. இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.